உலக வரைபடத்துல பாக்கக்குள்ள சின்னதா இருக்கிற ஒரு தீவு. ஆனா அந்த சின்ன தீவுக்கு உள்ள மறைஞ்சிருக்கிறது பெரிய பெரிய அழகு. கடலோட நீல அலைகள், பசுமையாக விரிந்த அந்த தேயிலை மலைகள், 1000 ஆண்டு பழமையான வரலாறு, மனிதர்களோட அன்பு, புன்னகை, இது எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு அற்புதமான நாடுதான் இலங்கை. ஒவ்வொரு வருஷமும் உலகத்துல பல நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டார்கள் இந்த சின்ன தீவுக்கு வந்து போயிடும். ஆனா ஒருக்கா மட்டும் வந்து போறது காணாதண்டு அவை அடிக்கடி இந்த நாட்டை திரும்ப திரும்ப பார்க்க விரும்பிடும். ஏன் வெளிநாட்டவர்கள் இலங்கையை இவ்வளவு ரசிக்கிறோம், என்னத்துக்காக அடிக்கடி வரையணும், இப்படி என்ற விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பேச போறோம். வீடியோக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை எங்களோட சேனலுக்குள்ள வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ. இலங்கை பற்றின அழகான விஷயங்களை இந்த வீடியோக்கள்ல இந்த காணொலிகள்ல நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். என்ன இலங்கைய மக்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் பிடிக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நாட்டுல நீங்கள் கடல், மலை, காடு, அருவி, விலங்கு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சா அது ஒரு அரிதான விஷயமா இருக்கும். ஆனா இலங்கையில இது ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கு. இலங்கையில இங்க எல்லாமே இருக்கு. நீங்க பாக்குற மலைகளா இருக்கலாம், தேயிலை தோட்டங்களா இருக்கலாம், குளிரான காலநிலை, இது எல்லாமே சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. இலங்கையில கடற்கரைகள் உலகத்துல மிகவும் அழகான கடற்கரை அப்படின்னு சொல்லி இங்க வந்து போன ஆக்கள் சொல்லிடும். ஏனென்றா இங்க நீண்ட வெள்ளை மணல் இருக்கு, அதோட நீல நிற கடல் இருக்கு, அங்கே ஒரு அமைதியான சூழலும் இருக்கு. இதனாலதான் உலகம் முழுக்க இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்க வரையணும். அதோட இங்க இருக்கிற கடற்கரைகள் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால இங்க இருக்கிற கடல்கள் கூட மக்களை அவ்வளவு தூரம் ஈர்க்குது அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதோட இலங்கை ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான வரலாறுகளையும் கொண்டிருக்குது. இலங்கையில கோயில்களா இருக்கட்டும், அரண்மனைகளா இருக்கட்டும், கலாச்சார விழாக்களா இருக்கட்டும், இது எல்லாமே வெளிநாட்டவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த யானைகளை வச்சு இருக்கிற பாரம்பரிய நடனங்களா இருக்கட்டும், அவர்களுடைய அந்த விளக்குகள் கூட அவ்வளவு அற்புதமா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு அதிசயமான காட்சியை வந்து உருவாக்குது. அது மாத்திரமில்ல, இலங்கை அப்படின்னு சொன்னாலே உணவு அதுன்றது ஒரு தனி இடத்தை பிடிச்சிடும். இலங்கையில சுவையான உணவுகள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இலங்கையில இருக்கிற எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்குரிய ஸ்பெஷலான சாப்பாடுகளை இங்க தனித்துவமாவே பெற்றுக்கொள்ளலாம். அதனால வெளிநாட்டவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு விஷயங்களை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அதனால சாப்பாடு அப்படின்றதும் இலங்கையில முக்கியமா இருக்கும். அடுத்தது வந்து இங்க வந்து அழகான விலங்குகளை பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த நாடுகள்ல ஒன்று இலங்கை என்று சொல்லலாம். இங்க யானை, சிறுத்தை, மான் அப்படின்னு சொல்லி பல விதமான விலங்குகளை பார்க்கலாம். இலங்கைக்கு சுற்றுலாவா வந்துட்டு போற எல்லாருமே சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இலங்கை மக்கள் ஒரு அன்பானவர்கள் அப்படின்னு. இலங்கைக்கு வந்து போற எல்லாருமே சொல்லக்கூடிய பொதுவான ஒரு விஷயம் தான் இது. அவர்கள் சொல்றது என்னன்னா, இவர்கள் மனிதநேயம் கொண்ட ஒருவர்கள், அதோட உதவிகரமானவர்கள், எங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால் உடனே செய்யக்கூடியார்கள், அதோட அன்பாக எங்களுக்கு உணவுகளை எல்லாம் சமைத்து கொடுக்கக்கூடிய மக்கள் அப்படி என்று சொல்லியும் அவர்கள் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ஆக்களா இருக்கிறோம். அதோட இயற்கையான அழகு, பழமையான வரலாறு, சுவையான உணவு, மனிதர்களோட அன்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இலங்கை வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அழகான நாடுகள்ல ஒன்றா வந்து மாறுது. இதனாலதான் ஒரு முறை இலங்கைக்கு வந்தா திரும்ப திரும்ப இலங்கைக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் ஆசைப்படுறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இலங்கைக்கு வந்தா நீங்க எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போய் பார்க்கலாம்னு ஒரு லிஸ்ட் சொல்றேன், மறைக்காம நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா போய் பாருங்க. முதலாவது நுவரெலியா கட்டாயம் போகலாம். இது ஒரு லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவிடும். இங்க எப்பவுமே ஒரு குளிரான காலநிலை இருக்கும், அதோட அழகான தேயிலை தோட்டங்கள், அழகான மலைகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான இடம் என்று சொல்லலாம். அடுத்தது மறக்காம எல்ல போங்க. எல்லையில நைனாட் பிரிட்ஜ் இருக்கு, அதோட எல்ல ரோக் இருக்கு. இந்த இடங்களை வந்து நீங்க பார்த்து கொள்ளலாம். மூணாவது வந்து ஹாட்டன் பிளைன்ஸ் நேஷனல் பார்க்குக்கு போனா இங்க நீங்க வேர்ல்ட்ஸ் எண்ட், அதாவது உலக முடிவை வந்து பார்க்கலாம். ரொம்பவே ஒரு அழகான இடம். அடுத்தது இந்த ட்ரெக்கிங் போறாக்கள், அதோட நேச்சர் லவர்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
நெக்லஸ் மவுண்டன் ரேஞ்ச் போகலாம். இங்க நீங்க ட்ரெக்கிங் பண்ணலாம். அது மாதிரி இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடமா இருக்கு. மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டு போங்க. இது எல்லாம் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச அழகான பீச்சஸும் சில சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிரிச பீச் இருக்கு. இந்த பீச்சும் ஒரு அழகான பீச். அடுத்தது வந்து உணவத்துன பீச் இருக்கு. இதுதான் அதிகமான ஒரு கிளீனான பீச் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான டூரிஸ்டும் இந்த இடத்துக்கு போறாங்க. கட்டாயம் போங்க. அடுத்தது அருகம்பை பீச். இதுவும் வந்து ஃபாரினர்ஸ் விரும்பி போகக்கூடிய ஒரு பீச். கட்டாயம் இந்த இடத்துக்கு எல்லாம் போவோம். அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையில வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய இடங்கள் இருக்கு. அங்கேயும் மறக்காம போவோம். இதுல முக்கியமா சிகிரியா அனுராதபுரம் இருக்கு. இது வந்து ஒரு பழமையான அரசர்களினுடைய இடம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரியாக இது ஒரு புத்த மத நகரம் என்றும் சொல்லக்கூடிய இடம். அதோட இந்த இரண்டுமே வந்து ஒரு புனித நகரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆக நீங்கள் இந்த இடங்களுக்கு போகலாம். அடுத்தது வந்து கோல் ஃபோர்ட்டுக்கு போகலாம். இங்க ஒரு டச்சு காலத்து கோட்டை இருக்கு. இதையும் பார்க்கலாம். இது மாதிரியாக நீங்க யாழ்ப்பாணத்துல வந்து பழைய காலத்து கோட்டைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விலங்கு அதோட இயற்கை பூங்காக்களை பாக்குற அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க யாழ் நேஷனல் பார்க் போகலாம். அடுத்தது உடவளவ நேஷனல் பார்க் போகலாம். அதே மாதிரி வில்பத்து நேஷனல் பார்க். இந்த 3 பார்க்கும் வந்து நீங்க கட்டாயம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது மாத்திரம் இல்லாமல் ஒரு புனித ஒரு கலாச்சாரமான இடங்களுக்கு நீங்க போக விரும்பினா நீங்க கண்டியில இருக்கக்கூடிய தலதா மாளிகை போய் பார்க்கலாம். இங்க புத்தரினுடைய புனித தந்ததாது வச்சிருக்கு. நீங்க அங்க போய் பார்க்கலாம். அதோட எல்லாருமே விரும்பி போகக்கூடிய ஒரு இடம் வந்து கதிர்காமம் கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து ஆதம்ஸ் பீக் அப்படின்றது. இது வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இடம். சோ கட்டாயம் இங்க எல்லாம் போய் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் வட இலங்கையில நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள், அதாவது வடக்குல நாங்கள் எங்க போகலாம் என்று சொல்லி சொன்னால், அதாவது எங்க வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல நல்லூர் கந்த சுவாமி கோயில் இது தெரியும் உங்களுக்கு. முருகன் கோவில் இது சரியான ஒரு ஃபேமஸான கோயில். நீங்க கட்டாயம் இங்க போகலாம். அது மாதிரி யாழ்ப்பாணத்துல கசூரினா பீச் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இங்க யாழ்ப்பாணத்திலேயே வந்து நிலாவர கிணறு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்கு. நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆக மொத்தத்துல சுருக்கமா சொன்ன சொன்னா இலங்கைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஏராளமான இடங்கள் இருக்கு. ஆக டூரிஸ்டா வர நீங்க எல்லாரும் இந்த இடங்களை மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. இலங்கையோட அழகை வந்து ரசிச்சு அப்படியே அள்ளி கொண்டு போகும். முடிஞ்சா உங்களோட கை தொலைபேசிகள்ல வந்து காணொலிகளை வந்து பதிவு செய்து அப்படியே சிறப்பிடிச்சு கொண்டு போய் திரும்ப இந்த நினைவுகளை மீட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எப்பவுமே வித் சுதர்ஷியோட நினைஞ்சிருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.